கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய அனுதின உணவில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை ஏசாயா 60ஆம் அதிகாரம் 18வது வசனம். இனி கொடுமை உன் தேசத்திலும் அழிவும் நாசமும் உன் எல்லைகளிலும் கேட்கப்பட மாட்டாது அப்படின்னு சொல்கிறார். அன்பானவர்களே, ஆண்டவர் ஒரு இஸ்ராயேலின் மக்களுக்கு, அதாவது ஆண்டவரை தெரிந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு, ஆண்டவரை பின்பற்றுகிற மக்களுக்கு ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டு வந்து விட்டுட்டு அவர் சொல்கிறார். அந்த பாதுகாப்பு அப்படிங்கிற அந்த அரண், அந்த கோட்டை, அதுக்குள்ளே அவங்கள கொண்டு வந்து விட்டுட்டு அவர் சொல்கிறாரு, இனி கொடுமை உன் தேசத்திலும் அழிவும் நாசமும் உன் எல்லைகளிலும் கேட்கப்பட மாட்டாது. அப்போ எந்த விதமான கொடுமையான செயல்களும் இனி அங்கே நடக்க போகிறதில்ல. கொடுமைனா உங்களுக்கு தெரியும், உயர்ந்தவன் தாழ்ந்தவனை கொடுமைப்படுத்துவான், தாழ்ந்தவன் அவனை விட தாழ்ந்தவனை கொடுமைப்படுத்துவான், பணக்காரன் ஏழைகளை கொடுமைப்படுத்துவான், வலியவன் எளியவனை கொடுமைப்படுத்துவான், இல்லையா? கொடுமை அப்படிங்கிறப்போ இந்த உலகத்தில் யாராவது ஒருவன் கொடுமையினால் பாதிக்கப்பட்டுகிட்டே இருப்பான். ஏதாவது ஒரு கடை நிலையில் இருக்கக்கூடிய ஒரு மனிதன், ஒரு மனித குடும்பம் என்னவாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஏதோ ஒரு சில சக்திகளினால் அல்லது சில உயர்ந்தவர்களால் அல்லது சில பணக்காரர்களால் கொடுமைப்படுத்தப்பட்டுகிட்டே இருப்பான். ஆனால் கடவுள் சொல்கிறாரு, எல்லோரும் இந்த இடத்துல சமம், யாரும் யாரையும் கொடுமைப்படுத்த முடியாது, யாரும் யார் மீதும் அரசாட்சி பண்ண முடியாது, யாரும் யாரையும் அதிகாரம் பண்ண முடியாது. இப்போ அதிகாரம் பண்ணக்கூடிய திறன் எனக்கு இருந்தால் தான் எனக்கு கீழே இருக்கிறவனை நான் கொடுமைப்படுத்த முடியும், அவங்ககிட்ட வேலை வாங்க முடியும், அவனை தொடர்ந்து துன்பப்படுத்த முடியும். ஆனால் இந்த தேசத்தில் இனிமேல் என்ன சொல்கிறாரு, எல்லோரும் சமம். அதாவது ஜனநாயகம் அப்படிங்கிறார். எல்லா மனிதர்களும் சமம். இங்கே உயர்ந்தவன் கிடையாது, தாழ்ந்தவன் கிடையாது, பணக்காரன் கிடையாது, ஏழை கிடையாது, வலியவன் கிடையாது, எளியவன் கிடையாது, எல்லோரும் சமமாக இருக்கிறப்ப கொடுமை என்பது அங்கே இருக்காது. எங்கே கொடுமை இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரியான பாகுபாடுகள் இருக்கக்கூடிய தேசத்தில், இடத்துல, ஊரில் தான் இந்த மாதிரி கொடுமைகள் இருக்கும். ஆனால் ஆண்டவருடைய தேசத்தில் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, இனி கொடுமை இல்லை, உன் தேசத்திலும் அழிவும் நாசமும் உன் எல்லைகளில் கேட்கப்படவும் மாட்டாது. ஒருத்தனை அழிக்கிறது, ஒருத்தனை நாசப்படுத்துறது, சொத்துக்களை எல்லாம் அழிக்கிறது. இவன் என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, இவனை விட இன்றைய காலகட்டத்தில் பாருங்கள், ஒரு தேசம் அதிகமான ஒரு இராணுவ செல்வாக்கு இருக்கக்கூடிய தேசமாக இருந்துச்சுன்னு வைங்களேன், அவங்க இராணுவம் இல்லாத தேசத்தை போய் அழிச்சிருவாங்க. நல்ல சக்தி வாய்ந்த இராணுவம் உள்ள இருக்கிறவங்க அவங்களுக்கு எந்த நாடு பிடிக்கலையோ அந்த நாட்டை போய் அழிக்கிறாங்க, நாசப்படுத்துகிறாங்க, அழிவு அங்கே உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. தேசத்துக்கு விரோதமாக தேசம் அழிவு உருவாகிட்டு இருக்கிறத நாம் இன்றைக்கி அநேக மீடியாக்களில் பார்க்குறோம், செய்திகள் கேள்விப்படுறோம். ஆனால் ஆண்டவருடைய தேசம் அமைதியாக இருக்கும், கர்த்தரை ஏற்றுக்கொண்டிருக்கிற தேசம் அமைதியாக இருக்கும். நீங்கள்லாம் கடவுளோட பிள்ளைகளாக இருங்க, உங்கள் தேசத்தில் அழிவு இருக்காது, கொடுமை இருக்காது, எதையும் நீங்கள் நாசமடைய அளவுக்கு நான் பண்ண விட மாட்டேன், அது நல்லா பாதுகாப்பாக இருக்குன்னு சொல்கிறார். அது மட்டும் இல்லை, உன் மதில்களை ரட்சிப்பென்றும் உன் வாசல்களை துதி என்றும் சொல்லுவேன். உன் மதில்கள், அதாவது நமக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய அந்த அரணை நாம் என்ன சொல்லுவோம்னு கேட்டிங்கன்னா, ரட்சிப்புன்னு சொல்லுவோம். அதுதான் எங்களை பாதுகாத்துக்கிட்டு இருக்குது. ஆண்டவர் தான் அரணாக இருந்து எங்களை பாதுகாத்துக்கிட்டு இருக்காரு, ஆண்டவர் தான் மதில் சுவராக இருந்து எங்களை பாதுகாத்துட்ருக்கிறாரு. நாங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த விரோதிகளிடத்திலிருந்து நாங்கள் ரட்சிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறோம், அதுதான் எங்களுக்கு ரட்சிப்பு அப்படின்னு சொல்லி நாம் சொல்லுவோமா. அது மட்டும் இல்லை, உன் வாசல்கள் துதி என்று சொல்லுவோமா. என் வீட்டுக்குள்ளே வரக்கூடிய, நாட்டுக்குள்ளே வரக்கூடிய, தேசத்தில் வரக்கூடிய அந்த வாசல்கள் துதியின் சத்தத்தோடு வருவாங்க அப்படின்னு சொல்லுவோம். பிரியமானவர்களே, இதெல்லாம் எதுக்கு சொல்கிறாருன்னா, ஒரு தேசத்துக்காக மட்டும் இல்லை, ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கைக்காகவும் இது சொல்கிறார். நாம் முழுமையாய் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரை முன்வைத்து நாம் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும், ஒவ்வொரு செயலிலும் நமக்கு அவர் பாதுகாப்பாக இருப்பார்.
இனி நம்முடைய வாழ்க்கையில் எந்த பொருளும் நாசமடையாது. நம் மீது யாரும் அதிகாரம் செலுத்த மாட்டாங்க. நாம் எந்த கொடுமைக்கும் உட்படுத்தப்பட மாட்டோம். நாமும் மற்றவர்களைப் போல தாராளமாக சுதந்திரமாக இந்த உலகத்தில் வாழ முடியும். சுதந்திரவாளிகளாக நம்ம இந்த உலகத்தில் வாழ முடியும். எப்போனா ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுக்கு பிறகு அவர் நம்மை அப்படி வாழ வைப்பார். நாசமடையாது. எந்த விதத்திலையும் வியாபாரமாகட்டும், தொழிலாகட்டும், வீட்டு பொருளாகட்டும், நம்ம எந்த காரியமாக இருந்தாலும் சரி, அது நாசமடையாது. அது பாதுகாப்பாக இருக்கும். அன்பானவர்களே, இன்றைய அனுதின உணவில் கர்த்தர் நமக்கு கொடுக்குற வார்த்தை, நாம் நம்மை முழுமையாய் இறைவனிடத்தில் அர்ப்பணிக்கிற போது, நம்மை முழுமையாய் கடவுளிடத்தில் நாம் அர்ப்பணிக்கிற போது அவர் நமக்கு ஞானத்தை கொடுப்பார். பாதுகாப்பு எப்படி நமக்கு ஏற்படுத்தி கொள்ளணும், ரட்சிப்பு எப்படி நமக்கு ஏற்படுத்தி கொள்ளணும், எப்படி நாசமடையாமல் இருக்கணும், நாம் எப்படி கொடுமைப்படுத்தப்படாமல் இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஞானத்தை கொடுத்து அதன்படி வாழ்வதற்கான வழியை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். அப்போ நாம் இந்த உலகத்தில் சுதந்திரவாளிகளாக, சுதந்திரமாக ரட்சிக்கப்பட்ட ஜனங்களாக, எதையும் நாசமடையாமல் பாதுகாப்பாக வைத்திருக்கக்கூடிய ஜனங்களாக நாம் வாழ முடியும். கர்த்தர் வாழ வைப்பார். அன்பானவர்களே, அதற்கு ஒரே வழி நாம் நம்மை ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணிப்பது தான். ஆசீர்வாதம் என்பது வெறும் வார்த்தையில் வரக்கூடிய விஷயம் இல்லை. இந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் என்னைக்கோ கொடுத்துட்டாரு. அதை பெற்றுக்கொள்வதற்கு நாம் நம்ம தகுதிப்படுத்தணும். இன்றைக்கி நிறையா பேர் சொல்லுவாங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிச்சிட்டார்னு. ஆனாலும் குடும்ப கஷ்டம் நமக்கு நம்ம வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதமே இல்லாத மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நாம் நம்மை தகுதிப்படுத்தி கொள்ளவில்லை என்று தான் அர்த்தம். அப்படி நாம் தகுதிப்படுத்தி கொள்ளுகிற போது நிச்சயமாகவே நாம் கொடுமைக்குள்ளாக மாட்டோம். நம்முடைய இது எதுவும் நாசமடையாது. நம்ம கடவுளோட பிள்ளைகளாக, சுதந்திரவாளிகளாக இந்த உலகத்தில் வாழ முடியும். அப்படி ஒரு பாக்கியத்தை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கொடுப்பார். அன்பின் பரலோக பிதாவே, நல்ல அருமையான இந்த அனுதின உணவிற்காக உமக்கு நன்றி. இந்த நாளை நீர் ஆசீர்வதித்து கொடுத்ததற்காகவும் நன்றி. கர்த்தாவே, நாங்கள் சுதந்திரவாளிகளாக இந்த உலகத்தில் வாழ நீர் எங்களுக்கு தயவு பாராட்டு. கொடுமை எங்களை சேராதபடி, நாசம் எங்களை சேராதபடி, எதுவும் எங்களை இந்த உலகத்தில் வீழ்ந்து போக செய்து விடாதபடி நீர் பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. நாங்கள் உம்முடைய பிள்ளைங்க, உம்மை நம்பி இருக்கிற பிள்ளைங்க. எங்களிடத்தில் குற்றங்கள், குறைகள், பாவங்கள், மீறுதல்கள் உண்டு ஆண்டவரே. அவைகளையெல்லாம் நாங்கள் உம்முடைய பாதத்தில் சமர்ப்பிக்கிறோம். அது மட்டும் இல்லை, இனி நாங்கள் அது மாதிரியான தவறுகளை செய்யாதபடிக்கு நாங்கள் எங்களை பாதுகாத்து கொண்டு உமக்கு உண்மையுள்ளவர்களாக இந்த உலகத்தில் ஜீவித்து நாங்கள் சுதந்திரவாளிகளாக, உம்முடைய பிள்ளைகளாக இந்த உலகத்தில் நாங்கள் வளம் வர நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டு. எல்லாவற்றையும் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.